இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழில் 9ஆம் வகுப்பு முழுவதும் 7th ஜியாகிரபியில் புவியின் உள்ளமைப்பு, நிலத்தோற்றங்கள், மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த லெசனுக்கான டெஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வித் ஆன்சரோட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். கூற்று 1 சரி. கூற்று 2, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். கூற்று 2 சரி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரிலப்பட்டர். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் ஏ இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு. தமிழ் வீடு தூது குறிப்பிடும் முக்குணங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா அவலம். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. தமிழ் இலக்கணங்களில் இளிவரல் என்பது எதை குறிக்கும்? துன்பம் சார்ந்த பாடல்களை. குறிப்பு வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. நன்கு பேசினான். குறிப்பு வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு நன்கு பேசினான். குள்ள குளிர குடைந்த நீராடி என்றவர் ஆண்டாள். கவிஞர் தமிழொலியின் படைப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுனா கிளிக்கூண்டு. கவிஞர் தமிழொலியின் படைப்புகளில் தவறானது எதுனா கிளிக்கூண்டு. சரியானது எதுனா வீராயி, மாதவி காவியம், நிலைப்பற்ற சிலை. பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்து செய்திகளை கூறும் நூல் புறநானூறு. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா கவிமணி. நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. புலரி. நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாது எதுனா புலரி. தண்டமேல் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914. ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1914. இதில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறுகோல், எருதுகட்டி, திருவாரூர், கரிக்கையூர், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பட்டிமன்றம், பட்டி மண்டபம். இதில் பொருந்தாத இணை எதுனா திருவாரூர், கரிக்கையூர். இதுதான் பொருந்தாதது. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த நூல்கள் நீதி நூல்கள். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகம் என்றவர் கதே. மருதநில வயலில் எந்த மலர்கள் பூத்து நிற்கும்? காஞ்சி, வஞ்சி.
மருத நிலம்னா காஞ்சி வஞ்சி. மறை என்பதன் பொருள் தாமரை மலர். மறை என்பதன் பொருள் தாமரை மலர். இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற வகையில் காப்பியத்தை இயற்றியவர் திருத்தக்கதேவர். இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற வகையில் காப்பியத்தை இயற்றியவர் யார்னா திருத்தக்கதேவர். பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? 1978. பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியதுனா 1978. ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனைத்தொடை. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்? 2016. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்னா 2016. சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு 1915. இந்தியாவில் சிதறிய குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது? கங்கை சமவெளியிலும் ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளிலும். சிதறிய குடியிருப்புன்னு கேட்டாங்கன்னா கங்கை சமவெளியிலும் ராஜஸ்தான் பாலைவன பகுதி. மோசமான அழிவுகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்கள் உத்தரகாசியில் எப்போது ஏற்பட்டது? 1991. காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? சீனா. காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறதுனா சீனா. சாகுபடிக்கு ஏற்ற கனிமங்கள் நிறைந்துள்ள பகுதி கலிமுக பகுதி. சாகுபடிக்கு ஏற்ற கனிமங்கள் நிறைந்துள்ள பகுதி எதுனா கலிமுக பகுதி. கீழ்கண்டவற்றுள் செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறது? பஞ்சாப் ஹரியானாவில் உள்ள சிந்து கங்கை சமவெளி. ஆப்ஷன் டி வரும், ரெண்டுமே சரிதான். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் எங்கு காணப்படுகிறதுனா பஞ்சாப் ஹரியானாவில் உள்ள சிந்து கங்கை சமவெளிகள். உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது இந்தியா. புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது எந்த சக்தியாக வெளிப்படுகிறது? இயக்க சக்தியாக. புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது எந்த சக்தியாக வெளிப்படுகிறதுனா இயக்க சக்தியாக. பூமியின் பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. புவியின் சுற்றளவு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க? 6371 கிலோமீட்டர். புவியின் சுற்றளவு எத்தனை கிலோமீட்டர்னா 6371 கிலோமீட்டர். உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. கனிமங்கள் நிறைந்த வளமான நிலப்பகுதி டெல்டா பகுதி. கண்ட பனியாற்றிற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அண்டார்டிகா, கிரீன்லாந்து. இதில் ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி.
கண்ட பணியாற்றியிருக்கு. எடுத்துக்காட்டு வந்து அண்டார்டிகா, கிரீன்லாந்து. சியால் என எதை அழைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. புவி மேலோடு. சியால் என அழைக்கப்படுவது எதுனா புவி மேலோடு. காக்கசாய்டு இனத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐரோப்பியர்கள். உலக கலாச்சார பல்வகை நாள் மே 21. உலக கலாச்சார பல்வகை நாள் எப்பனா மே 21. குவிய கடல் தட்டின் எல்லை பகுதியில் அமையப்பெற்ற எரிமலை பகுதி பசிபிக் வலய பகுதி. நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்குவது எந்த வகை பள்ளத்தாக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒய் வடிவ பள்ளத்தாக்கு. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பனா பிப்ரவரி 21. இந்தியாவின் தென்பகுதியை ஆண்டவர்கள் சேர சோழ பாண்டியர்கள். இந்தியாவின் தென்பகுதியை ஆண்டவர்கள் யாருன்னா சேர சோழ பாண்டியர்கள். எந்த பகுதி நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது? பசிபிக். எந்த பகுதி நெருப்பு வலயம் என அழைக்கப்படுகிறதுனா பசிபிக் பகுதி. இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. மேலோடு, மாக்மா, புவிக்கரு, கவசம். இதில் பொருந்தாது எதுனா மாக்மா. மத்திய அட்லாண்டிக் குன்று பகுதிகளில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தில் உள்ள எரிமலைகள். செயல்படும் எரிமலைகள். ஆற்றினால் தோற்றுவிக்கப்படும் பெரிய விசிறி வடிவ படிவுகளின் பெயர். ஆற்று கழிமுகம். ஆற்றினால் தோற்றுவிக்கப்படும் பெரிய விசிறி வடிவ படிவுகளின் பெயர் எதுனா ஆற்று கழிமுகம்.